ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ர காயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு மிதுன லக்ன அன்பர்களுக்கு செப்டம்பர் 11 முதல் செப்டம்பர் 20 வரை 10 நாட்களுக்கான பலன். செப்டம்பர் 11 புதன்கிழமை அன்றைக்கு கேட்டை நட்சத்திரம் இரவு 9:21 வரைக்கும். நம்ம மிதுன லக்னத்திற்கு 6ஆம் இடமான விருச்சிக ராசியில சந்திரன் புதனுடைய நட்சத்திரத்துல பயணிக்கிறார். புதன் நமக்கு 3ஆம் இடமான சிம்ம ராசியில இருக்கார், மக நட்சத்திரத்துல இருக்கார். இப்போ 3ஆம் இடம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில ஒரு சின்ன சின்ன சலுகைகள் கிடைக்கிறது, ஒருத்தருடைய உதவிகள் கிடைக்கிறது, ஒரு பிரச்சனைகள்ல இருந்து ரிலீஸ் கிடைக்கிறது, டென்ஷன்ல இருந்து விடுபடுறது, ஒரு சின்ன பிரயாணம் போயிட்டு வர்றது, ஆவணங்கள் சம்மந்தப்பட்டது, டாக்குமெண்ட்ஸ் கிளியர் பண்ணுறது. ஸோ இது மாதிரி மனசுக்கு எதிர்பார்த்த நல்ல நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால் இப்போ புதன் அப்படிங்கிறத நம்ம லக்னாதிபதி தான். அவர் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுப்பார். அதே போல் பரஸ்பர உறவுகள், நம்ம பேசிக்கிறது, நம்ம சந்திக்கிற நபர்களோட ஃப்ரூட்ஃபுல்லாக அந்த பேச்சுவார்த்தைகளை முடிக்கிறது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். செப்டம்பர் 12ஆம் தேதி மூலம் நட்சத்திரம், கேதுனுடைய நட்சத்திரம், நம்ம லக்னத்துக்கு 7ஆம் இடமான தனுசு ராசியில் சந்திரன் கேதுவாக பயணிக்கிறார். இந்த கேது சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார், 4ஆம் இடத்துல. அப்போ இது சந்திரனும் கேதுவும் நட்சத்திர பரிவர்த்தனை வாங்கிக்கிறது. அப்போ இந்த கேதுவனுடைய தன்மைகளில் கேதுவனுடைய இன்னொரு நட்சத்திரத்தில் புதன் இருக்கார், 3ஆம் இடத்துல. அதனால் உற்பத்தி சார்ந்த தொழில், ட்ரேடிங், பார்ட்னர்ஷிப்பு, இந்த எல்லா தொழிலையும் நல்லா இருக்கும். சில நபர்களை, புதிய நபர்களை சந்திக்கிறது, வீட்டுக்கு உறவினர்கள் வர்றது, வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிறது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். நல்ல ஒரு அமைப்பு, நல்ல உறவுகள் மெயின்டைன் பண்ணுறது, கணவன் மனைவி உறவு பலப்படுறது எல்லாமே நல்லா இருக்கும். மறுநாள் செப்டம்பர் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பூராட நட்சத்திரம் இரவு 9:35 வரைக்கும். பூராடம்ங்கிறது சுக்கிரனுடைய நட்சத்திரம். நம்ம லக்னத்துக்கு 7ஆம் இடமான தனுசு ராசியில் சந்திரன் சுக்கிரன் மாதிரி செயல்படுறாரு. சுக்கிரன் கன்னி ராசியில் சித்திர நட்சத்திரத்தில் செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்காரு. செவ்வாய் நம்ம லக்னத்திலேயே இருக்கார். இப்போ 7ஆம் இடம், 4ஆம் இடம், லக்னம், இந்த மாதிரி நமக்கு செவ்வாயினுடைய பலன்களை இன்னைக்கு அனுபவிக்கிறோம் சுக்கிரன் மூலமாக. அப்போ ஒரு வேலையில் ஒரு டெவலப்மெண்ட்டு, நமக்கு திறமைகளை வெளிக்காட்டுறது, ஒரு லக்ஸுரியாக டீல் பண்ணுறது, நமக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகள், ஆடம்பர தேவைகள் எல்லாமே நல்லா இருக்கும். அதே நேரத்தில் சந்திரன் 7ஆம் வீட்டில் இருக்கிறது பொதுஜன தொடர்பு, அது நல்ல அமைப்பில் இருக்கும். அதனால் பரஸ்பர உறவுகள் மேம்படும், நல்ல அமைப்பில் இருக்கும். செப்டம்பர் 14ஆம் தேதி உத்திராட நட்சத்திரம், சனிக்கிழமை அன்னைக்கு. உத்திராட நட்சத்திரம் இரவு 8:32 வரைக்கும் இருக்கு. சூரியனுடைய நட்சத்திரம் தான் உத்திராடம். உத்திராடம் ஒரு பாதம் தனுசு ராசியில் இருக்குது, 3 பாதங்கள் நமக்கு மகர ராசியில் இருக்கு. இப்போ சூரியன் சிம்மத்தில் 3ஆம் இடத்துல தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்திரத்தில் இருக்கிறது நமக்கு ஒரு தன்னம்பிக்கை, தைரியத்தை கொடுக்குது. பெரிய மனிதர்களுடைய சப்போர்ட் கிடைக்கும். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள், ஆவணங்கள் இதெல்லாம் பாஸ் ஆகும். அதனால் உதவிகள் நன்றாக இருக்கும். ஒரு ஈடுபாடு, அறிவு சார்ந்த ஈடுபாடு நமக்கு அங்கீகாரம் கொடுக்கும். அதனால் நல்ல வளர்ச்சி கிடைக்கும். பொருளாதாரம், உறவுகள், சுபகாரியங்கள் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். செப்டம்பர் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:48 வரைக்கும் திருவோண நட்சத்திரம். சந்திரன் 8ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. 8ஆம் இடத்துல சந்திரனுடைய நட்சத்திரத்திலே இருக்கார். சந்திரன் நமக்கு தனாதிபதி, 2ஆம் அதிபதி. அதனால் எதிர்பாராத தனவரவுகள் கொடுக்கும், நல்லா இருக்கும். இப்போ சந்திரன் 8ல் இருக்கிறதுனால என்ன அப்படின்னா, கொஞ்சம் நம்ம ஞாபகம் மறதி இல்லாமல் பார்த்துக்கிறது, உடம்புல அசதி இல்லாமல் பார்த்துக்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும்.
பொருள்களை வந்து தவற விடுறதுக்கு 8ஆம் இடம் என்பது ஒரு வாய்ப்பை கொடுக்கும். சந்திரனுடைய இன்னொரு நட்சத்திரமான அஸ்தத்துல தான் நமக்கு கேது இருக்கார். அதாவது சுக்கிரனும் வந்து அந்த புதன்கிழமை அன்னைக்கு ஒரு நாள் இருந்துட்டு அப்புறம் சித்திர நட்சத்திரத்துக்கு மாறிடுறாரு. பட் இப்போ வந்து அந்த கன்னி ராசியில தான் சுக்கிரனும் இருக்கார். அதனால இந்த திருவோண நட்சத்திரம் நடக்கும்போது 4ஆம் இடத்துல இருக்கிற கேதுவும் நமக்கு வெளிவிளைவா சில பலன்களை கொடுக்கும். அப்ப ஒரு உற்பத்தி சார்ந்த ஒரு வேலையிலாகட்டும், நம்ம வந்து ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்றதாகட்டும், ஒரு பிரயாணம் பண்றது, வண்டி வாகனம் வந்து நம்மளே டிரைவ் பண்றது, இதுல எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கும். லக்னத்துக்கு 8 அப்படின்னாலே நம்ம அதை கவனிச்சுக்கணும். செப்டம்பர் 16 திங்கட்கிழமை அவிட்ட நட்சத்திரம். கும்பராசியில நமக்கு சந்திரன் வந்துடுறாரு. அவிட்டம் 1-2 பாதங்கள் மகர ராசியில் இருக்கிறது நைட்டுக்கு போயிடுது. பகல் நேரத்தில் நமக்கு மாலை 4:32 வரைக்கும் கும்பராசியில் இருக்கிற அவிட்ட நட்சத்திரம் தான் சந்திரன் போறாரு. அப்ப செவ்வாய் நமக்கு எங்க இருக்காரு அப்படின்னு பார்த்தா திருவாதிரை நட்சத்திரத்துல இருக்காரு. மிதுன ராசியில நம்மளுடைய லக்னத்திலேயே இருக்காரு. அதனால ராகுவை போல இன்னைக்கு பலன்கள் நடக்கும். அதே மிருகசிரீஷ நட்சத்திரத்துல குரு இருக்காரு 12ஆம் இடத்துல. இந்த 12ஆம் இடத்துல இருக்கிற குரு மனைவி, கணவன் மனைவி சார்ந்து, குடும்பம் சார்ந்து, தொழில் மூலதனங்கள் சார்ந்து சில செலவுகள் வந்து பண்ண வைக்கும். 12ல குருங்கிறது நமக்கு விரயஸ்தானத்துக்குள்ள உண்டானது கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கும். சில பேருக்கு பிரயாணங்கள் போயிட்டு வர்றது, யாரையாவது ஆஸ்பத்திரியில் போய் பார்த்துட்டு வர்றது, இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும். வெளிநாட்டில் வேலை பார்க்கறதுக்கு சில பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் இன்னைக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், நல்லா இருக்கும். இப்போ நம்முடைய லக்னத்தில் செவ்வாய் வந்து ராகுவை போல செயல்படுறதுனால நான் வந்து இந்த செவ்வாய் ராகு நட்சத்திர காம்பினேஷனுக்குன்னே பதிவுகள் போட்டிருக்கேன். அதாவது ராகுவை போல் சீரும் செவ்வாயின்ற தலைப்பில் 12 லக்னங்களுக்கும் அதில் பார்த்து கொஞ்சம் நீங்கள் அதில் அந்த என்னென்ன விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. செப்டம்பர் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சதய நட்சத்திரம். திங்கக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் 4:32க்கு தொடங்குறது. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மதியம் 1:53 வரைக்கும் இருக்கு. இந்த சதயம்ங்கிறது ராகுனுடைய நட்சத்திரம். ராகு நமக்கு 10ஆம் வீட்டில் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு. சனி நமக்கு 9ஆம் வீட்டில் இருக்காரு. ஒரு பிரயாணம் போகிறது, வெளிநாடு தொடர்பு சம்மந்தப்பட்ட சேகரிக்கிறது, நம்முடைய ஒரு கல்வி, உயர்கல்வி, ஆராய்ச்சி கல்வி, இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணும். பூர்வீகம் சார்ந்தது, தகப்பன் வழி சார்ந்தது, கோயில் விஷயங்கள், ட்ரஸ்ட்டு, இது சம்மந்தப்பட்டது, டிரான்ஸ்போர்ட்டேஜ், இதுக்கெல்லாம் நிகழ்வுகள் நல்லா இருக்கும். நல்ல ஒரு அதாவது மூளை உழைப்பு சார்ந்த வேலையில் இருக்கவங்களுக்கு இன்னைக்கு அது மகிழ்ச்சியாக போகும், நல்லபடியாக காரியங்கள் நடக்கும். உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கு அந்த சேல்ஸ் ஆகிறது இன்னைக்கு கொஞ்சம் டல்லாக இருக்கும். செப்டம்பர் 18ஆம் தேதி புதன்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீன ராசியில் சந்திரன் இருக்காரு. அது வந்து குருவை போல செயல்படுறாரு. இது வந்து நண்பகல் 11 மணி வரைக்கும் தான், அதுக்கப்புறம் உத்திரட்டாதி. அதனால முதல் நாள் மதியானம் 1:53 இந்த பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசியில் இருக்கிற குருவா வேலை செய்யுது. ஸோ குரு நம்மளுக்கு 12ல் இருக்கிறாரு. அவர் வந்து செவ்வாய் நட்சத்திரத்தில் குரு இருக்கிறதுனால நமக்கு ஆராய்ச்சி மனப்பான்மைகளை கொடுக்கும், பிரயாணங்களை கொடுக்கும், கொஞ்சம் செலவுகளை கொடுக்கும். செப்டம்பர் 19ஆம் தேதி வியாழக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் காலையில் 8 மணி வரைக்கும். புதன்கிழமை தான் பகலில் நண்பகல் 11 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதனால் புதன்கிழமையில் பிற்பகுதி வந்து சனி போல செயல்படுறாரு. இப்போ சனியும் குரு நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால நமக்கு அது ஓரளவுக்கு பேச்சுவார்த்தைகள், ஒரு கம்யூனிகேஷன், கன்சல்டிங் பிஸ்னஸ், இதுக்கெல்லாம் நல்லா போகும். இந்த உத்திரட்டாதி முடிஞ்சு ரேவதி நட்சத்திரம் வியாழக்கிழமை செப்டம்பர் 19 காலையில் 8 மணிக்கு தொடங்குது. 8:03 புதனுடைய நட்சத்திரம். புதன் வந்து நமக்கு சுக்கரனுடைய நட்சத்திரத்துக்கு மாறிடுறாரு சிம்ம ராசியில். அப்போ பூர நட்சத்திரத்தில் இருக்காரு. அப்போ ஒரு
ஆவணங்கள் சம்மந்தப்பட்ட ஈடுபாடுகள் நம்மளுக்கு கொடுக்கும். அதில் வெற்றியும் கொடுக்கும். சில பேரை சந்திக்கிறது, இடம் விட்டு இடம் போகிறது, இடம் விற்கிறது, இடம் டாக்குமெண்ட்டு ஒப்பந்தம் போடுறது, அக்ரிமெண்ட் போடுறதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கு. செப்டம்பர் 20ஆம் தேதி வந்து அஸ்வினி நட்சத்திரம். நம்ம லக்னத்துக்கு லாபஸ்தானத்தில் மேசராசியில் சந்திரன் கேதுனுடைய நட்சத்திரத்துக்கு வர்றாரு. கேது வந்து அஸ்த நட்சத்திரத்தில் 4ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அதனால் 11 நாளும் நட்சத்திர பரிவர்த்தனை வாங்கிக்குது. இடம், வீடு, மனை, வாகனம் இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது. உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கும் நன்மைகள் கொடுக்கும். இந்த வகையில் இந்த 10 நாட்கள் நமக்கு சாதகமாக உள்ளன என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.